ஒரு அடர்ந்த காடு. காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு சிங்கம் கண்களை மூடி இளைப்பாறிக் கொண்டிருந்தது. அமைதியான அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு எலி ஓடி வந்தது. அது சிங்கத்தின் காலின் மீது ஏறி விளையாடியது. தூக்கம் களைந்த சிங்கம் எலியை கோபமாக முறைத்துப் பார்த்தது. பயந்து போன எலி சிங்கத்திடம் உடனே மன்னிப்பு கேட்டது. சிங்கராசாவே, என்னை மன்னித்து விடுங்கள். இனி இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். என்னை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டது. அதைக் கேட்ட சிங்கம், ஹாஹா, நீ எனக்கு உதவுவாயா என்று கேலியாகச் சிரித்தது. இருந்தாலும் அதனுடைய கோபம் தணிந்து எலியை மன்னித்துப் போகச் சொன்னது. சில நாட்கள் கழித்து சிங்கம் காட்டில் வேகமாக போய்க் கொண்டிருந்த பொழுது ஒரு வேட்டைக்காரன் விரித்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. உடனே அது பெரும் சத்தமிட்டு கத்த ஆரம்பித்தது. சிங்கத்தினுடைய கர்ஜனை சத்தம் சிறிது தூரத்தில் இருந்த எலியின் காதில் விழுந்தது. ஏதோ ஆபத்தில் இருப்பதாக எலி உணர்ந்தது. உடனே எலி சத்தம் வந்த திசையை நோக்கி வேகமாக ஓடியது. வலையில் சிக்கியிருந்த சிங்கத்தை பார்த்ததும், சிங்கராசாவே, கவலைப்படாதீர்கள், இப்போதே இந்த வலையை பீத்து எறிந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக தன் சிறிய பற்களால் கயிற்றை கடிக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் வலை முழுவதையும் கடித்து துண்டு துண்டாக்கியது. விடுதலையான சிங்கம் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. நன்றி என் சிறிய தோழனே, நீ உண்மையிலேயே பெரியவன் என்று பாராட்டியது. அரசே, ஒரு நாள் நான் உதவுவேன் என்று சொன்னேனே என்று எலியும் மகிழ்ச்சியாக கூறியது. அவர்கள் காட்டின் வழியே மாலைச் சூரிய ஒளியில் ஒன்றாக நடந்தனர். அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாகினர். இந்த கதையிலிருந்து நாம் அறியும் நீதி என்னவென்றால், சிறிய நண்பனால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.